மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், உயர் திரு எஸ்சிஎஸ்டி இயக்குனர் அவர்களுக்கும், தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த வீடியோ காணொலி பதிவை வெளியிடுகிறோம். பாலக்கோடு வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பேவேலி பஞ்சாயத்தில் அருண்குமார் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த இளைஞன் 1.5 ஏக்கர் நிலத்தை 30 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி கிரைம் செய்துள்ளார். பட்டா சிட்டா அடங்கல் அனைத்தும் தம்பி அருண்குமார் பெயர் உள்ளது. மே 28ஆம் தேதி பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிலத்தை விற்றவர் ஒரு வண்ணாறு சமூகத்தைச் சார்ந்த குதிரை வண்ணாறு சமூகத்தைச் சார்ந்த 95 வயது முதியவர் திரு ராமர் என்பவர். இந்த நிலத்திற்கும் அந்த பகுதியைச் சார்ந்த வண்டிகார கிருஷ்ணன் என்கிற ஒரு நபருக்கும் சம்பந்தமே இல்லை. 1972இல் திரு ராமர் என்பவருக்கு அரசு மூலம் கொடுக்கப்பட்ட பட்டாவின் அடிப்படையில் இந்த நிமிடம் வரையும் ராமருடைய அனுபவத்தில் இருந்து வந்த நிலத்தை அருண்குமாருக்கு விற்ற பிறகு தற்சமயம் அருண்குமார் என்பவர் பெயரில் அனுபவத்தில் இருந்து வருகிற நிலம். இந்த நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் வண்டிகார கிருஷ்ணன், அவருக்கு உடந்தையாக பாலக்கோடு வட்டாட்சியர் திரு அசோக் குமார், இதற்கு முன்னால் பணியாற்றிய திரு ரஜினிகாந்த் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் திரு ஜெகதீசன், நில எட் சர்வேயர் அவர் மற்றும் அந்த கிராமத்தினுடைய சர்வேயர் மணிவேல், இந்த சாதி வெறியர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அனுபவத்தில் உள்ள நிலத்தை அளந்து கொடுக்க மறுக்கிறார்கள். அவர் அதாவது அப்ஜெக்ஷன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம். எந்த ஒரு அனுபவ சர்டிஃபிகேட்டும் கிடையாது. நிலம் அருண்குமார் என்கிற தலித் இளைஞன் பேரில் இருக்குது, அனுபவம் அருண்குமார் பேரில் இருக்குது. அந்த கிராமத்தில் விசாரணை செய்தால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தெரியும். அங்கே வாழ்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்த ராமருடைய இடம் என்பது தெரியும். ஒரு நிலத்தை அராஜகம் பண்ணி சாதி அடிப்படையில் பிடுங்க நினைக்கும், அதற்கு உடந்தையாக துணை போகும் பாலக்கோடு வட்டாட்சியர் அசோக் குமார், இதற்கு முன்னால் பணியாற்றிய திரு ரஜினி, ஜெகதீசன் துணை வட்டாட்சியர், எட் சர்வேயர் மணிவேல் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிலத்தை அளந்து கொடுக்க மறுக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அரசுக்கு பணம் கட்டி நில அளவை செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாராம். எந்த ஆவணத்தை வச்சு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு? எந்த ஒரு ஆவணம் கிடையாது. பட்டா சிட்டா அடங்கல் பத்திரம் ஈசி அனுபவம் அனைத்தும் ஒரிஜினல் அருண்குமார் பேரில் இருக்குது. ஆனால் ஒரு பறையை இங்கே நிலம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு சாதி அடிப்படையில் செயல்படுகிறாங்க. அப்போது இதே ஒரு சூழ்நிலை கடந்த அதிமுக ஆட்சியில் 2019இல் என்னுடைய அனுபவத்தில் இருந்த நிலத்தை அதை பொசிஷன் எடுப்பதற்கு ஒரு நிலம் பிரச்சனைக்காக 6 வழக்கு என் மேலே பதிவு செய்யப்பட்டது. 6 வழக்கு. அது உயர் சாதிக்கு ஆதரவாக அன்று அமைச்சராக இருந்த KP அன்பழகன் தூண்டிதன் பேரில் மாரண்டல்லி போலீஸ், பஞ்சப்பள்ளி போலீஸு, தருமபுரியில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸு, வருவாய்த்துறை, என்னென்ன துறைக்கு அத்தனை துறையும் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பொசிஷன் எடுத்தாங்க. சாதி அடிப்படையில் அன்றைக்கும் சாதிக்காக தான் வேலை செய்கிறான். ஆவணத்தின் அடிப்படையில் நிலத்தில் உள்ளது பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுனால தலித் இளைஞர் மேலே வழக்கு போட்டாங்க. என் மக +2 படிக்கும்போது அரசு பணியை தடுத்தாங்கன்னு வழக்கு போட்டாங்க. அந்த லேண்டை பொசிஷன் எடுக்கிறதுக்கு என் மேலே வழக்கு, என் மனைவி மேலே வழக்கு, ஊர் இளைஞர்கள் மீது வழக்கு. உயர் சாதிக்கான ஆதரவாக அன்பழகன் தூண்டுதன் பேரில் அன்றைக்கு போடப்பட்ட வழக்கு 2018-19. இன்றைக்கி ஒரிஜினல் ஆவணங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஒரு தாழ்த்தப்பட்டனுடைய நிலம், அவர் குதிரை வண்ணார் சமுதாயம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உழைத்து வாங்கின இடத்த அபகரிக்குன்னு நினைக்கிற அந்த சாதி வெறியனுக்கு பாலக்கோடு வட்டாட்சியர் துணை போகிறது நியாயமா? இதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்டால் முறையாக போய் மனு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலே வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம். அளந்து கொடுக்க மறுக்கிறாரு. நீதிமன்ற தடை உத்தரவு இல்லை, ஸ்டே ஆர்டர் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி மறுக்கிறது சாதியே வன்முறையே இல்லையா? சாதியே ஒருதலை பட்சமாக செயல்படுகிறாங்களா இல்லையான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கள் மீது குறை இருந்தால், இல்லை நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டால்
எங்கள் மீது புகார் கொடுத்து ஒரு ஃபோன் பண்ணால் நாங்களே வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி முன்னே நேரில் ஆஜராகுவோம். அந்த துணிச்சல், தைரியம் நாங்கள் பறையனா இருந்தாலும் எங்களுக்கு உண்டு. ஏன்னா, நாங்கள் எந்த தப்பும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. எந்த சமூக விரோத செயலும் நாங்கள் செய்கிறது கிடையாது. முதலீடு செய்து பணம் கொடுத்து வாங்கின நிலத்துக்கு அளவீடு செய்ய மறுக்கும் தாசில்தார், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம்? நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த சாதி வெறியர்களோடு சேர்ந்து நீங்களும் செயல்படுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ பாலக்கோட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வணிக வளாகத்தை இடிச்சுட்டு அறிவுசார் மையம் கட்டுறதா சொன்னாங்க. நான் தலையிட்டு ஒரு அரசுக்கு எதிராகவும் அதை செயல்படுத்தக்கூடிய துடித்த அந்த திமுக பிகே முரளிக்கு எதிராகவும் நாங்கள் வால் போஸ்ட் அடித்து நான் ஒட்டினேன். முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சு. அதை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் தாட்கோ வணிக வளாகத்தை கட்டுறதுக்கு உத்தரவு போட்டு அது டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. இது நடக்கிற தவறை சுட்டி காட்ட தான் எங்களுடைய வேலை. இப்போ மீண்டும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடம் வந்து கிடைச்சிருக்கு. பாலம்பட்டி தோப்பு கும்மனூர் பஞ்சாயத்தில் 4 தலித் குடும்பத்தை ஒரு வருஷமாக ஊர் விட்டு தள்ளி வச்சுருக்கிறாங்க. இது மாரண்டலி ஆர்ஐக்கும் தெரியும், அந்த ஊர் கிராம நிர்வாக அதிகாரிக்கும் தெரியும். அந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு சாதி வெறிய ஒரு பெண்மணி. பாலக்கோடு வட்டாட்சியர் ரஜினிகாந்துக்கும் தெரியும். ஏன் அந்த உயர் சாதிக்கார் மேலே வழக்கு பதிவு பண்ணல? மளிகை பொருள், அத்தியாவசிய பொருள் கொடுக்கல, ஏன் கைது பண்ணல? ஏன் வழக்கு போடலை? போலீஸ் ஸ்டேஷன் ஏன் எங்கே இருக்குது? பஞ்சப்பள்ளி தானே இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி தலித் மக்கள் நடக்கிற கொடுமையெல்லாம் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு எதிராக நிற்கிறீங்க? நீங்கள் நிலத்தை அளந்து கொடுக்கலன்னா நாங்கள் எங்கள் நிலம் எங்கேயும் போயிடாது, அது வேறு விஷயம். ஆனால் இதே நிலம் பிரச்சனைக்காக நான் ஒரு கட்சி மாநில பொறுப்பாளர், எந்த ஒரு சமூக விரோத செயலும் செய்யாதவன் 6 வழக்கு போட்டு நிலத்தை பொசிஷன் எடுக்க காவல்துறை வருவாய்த்துறைக்கு ஒரு பறைய நிலத்தை ஒரு வன்னியை வந்து அபகரின்னு நினச்சி பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானே, அவனுக்கு நீங்கள் உடந்தையாக போகலாமா? இதுதான் நீங்கள் வருவாய்த்துறையில் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பணியா? இதை நாங்கள் கேட்டால் வன்முறையாளர், ரவுடிகள் என்பது சொல்கிறீங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. செத்து மண்ணுக்கு போகிற வரையும் தலைவர் திருமாவின் தலைமை ஏற்றுக்கிற நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த வன்முறை சம்பவத்திலையும் எவன் சொத்தையும் அபகரிக்க மாட்டோம். எந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கவும் மாட்டோம், கை கட்டி நிற்கவும் மாட்டோம். எங்களுக்கு அவசியம் கிடையாது. சட்டத்தின்படி நடப்போம். அது எழுதி வச்ச சட்டம். அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு தாழ்த்தப்பட்ட 30 லட்சம் கொடுத்து 1.5 ஏக்கர் நிலம் வாங்குறது எவ்வளோ பெரிய ஒரு 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 25 வயசு இளைஞன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக ஒரு இடத்த வாங்குகிறான். அதை அபகரிக்க நினைக்கிற ஒரு சாதி வேருக்கு துணை போகிற அந்த தாசில்தார் அசோக்குமார், ரஜினி, ஜெகதீசன், முதல்ல ஜெகதீசனுக்கு துணை வட்டாட்சியர் மேலே தான் வழக்கை போடணும். ஏன் அப்படின்னா அவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர். நீதிமன்றத்துக்கு போ, அனுபவத்தில் நாக்குறன்னு பொய் சொல்லு, வந்தால் வெட்டு, வந்தால் உன் தலை இருக்கணும், இல்லைனா அவன் தலை இருக்குன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு அனைத்து வேலையும் செய்யக்கூடிய நபர் தான் ஜெகதீசன் துணை வட்டாட்சியர். இப்போ தருமபுரி கலெக்டரேட்டில் கிழிக்கிறார். அவர் அங்கே சாதி வெறியனுக்கு ஆதரவாக கிழிக்கிறார். அப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டேட் 29/2025 இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு தாசில்தாரை சந்தித்து பேசணும். அவர் சொல்கிறாரு, நிலம் உங்கள் பேரில் இருந்தால் கூட நாங்கள் வந்து அளந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னு நாங்கள் கேட்குறோம். கேட்டதுக்கு அவர் சொல்கிற பதில், அங்கே ஊரெல்லாம் விசாரித்தோம், அவங்க வந்து அனுபவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அனுபவத்திலலாம் கிடையாது. மே 28ஆம் தேதி பத்திரம் பண்ணுற வரையும் ராமர் கிட்ட நிலங்குது. 29ஆம் தேதி அருண்குமார் கிட்ட அனுபவத்தை ஒப்படைக்கப்படுது. அந்த நிலத்தை ஏமாத்துறான்னு அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கிட்டையும் போய் ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அதை விட்டுட்டு உண்மைக்கு புறமாக தாசில்தார் பேசுகிறது தவறு. எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலத்தை அபகரிக்கும் நினைக்கும் வண்டிகார கிருஷ்ணன், அவருடைய உடைந்தையாக இருக்கும் ஜெகதீசன் துணை வட்டாட்சியர், இது நடவடிக்கை எடுக்காத, நிலத்தை அளந்து கொடுக்காத அசோக்குமார் தாசில்தார், ஹெட் சர்வேயர் மணிவேல், அனைத்து பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும். தாசில்தார் இருந்தால் யாரும் என்ன ஒருதலை பட்சமாக சாதி அடிப்பு செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம். பறைய மேலே போடுற வழக்கு அவங்க மேலே போடக்கூடாதா? சொத்து அபகரிக்கிறவனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க ரவுடிசம் பண்ணுறவனுக்கு தான் இந்த அரசு அதிகாரி துணை நின்றால் கட்டாயமாக இந்த நிலத்தினால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இந்த மேலே குறிப்பிட்ட 4 நபர்கள் தான் காரணம். தமிழக முதலமைச்சர் கவனத்தோடு இதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒரு தாழ்த்தப்பட்டவன் பொருளாதார ரீதியாக வளர்ந்து தடுத்தாலே சாதிய வன்கொடுமை தான். தடுக்கும் தாசில்தார், துணை வட்டாட்சியர் ஜெகதீசன் அனைத்து பேரும் வன்கொடுமை தடுப்பு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.